ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கே டிராமா சைரன்ஸ் கேஸ். இதுல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பார்க் மினியம் தான் ஹீரோயினா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹீரோவா ஸ்குவிட் கேம் ஃபேமஸ் உய் ஹா ஜுன் தான் ஆக்ட் பண்ணிருக்காரு. ஆர்ட் ஆக்ஷன் நடத்துற ஒரு பொண்ணை லவ் பண்ற எல்லா பசங்களும் ஒவ்வொருத்தங்களா மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த ஹீரோ அவனுக்கு தெரியாமலேயே அந்த பொண்ணு மேல லவ்ல விழுந்துடுறான். சோ ஹீரோவும் இவளை லவ் பண்றதெல்லாம் இறந்து போயிடுவானா? இவளை லவ் பண்றவங்க எல்லாரையும் மர்டர் பண்றது யாரு? ஒருவேளை ஹீரோயினே தான் எல்லாரையும் மர்டர் பண்றான்னு இந்த ஸ்டோரியில ரொம்ப டீடைல்டா பார்க்கலாம். இந்த டிராமா ஒரு சாதாரணமான ரொமான்ஸ் டிராமா மட்டும் கிடையாது. இதுல மிஸ்ட்ரி, த்ரில்லர், ரொமான்ஸ்னு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு இன்டென்ஸான கே டிராமாவா தான் இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் கம்ப்ளீட் பண்றப்போ யாருதான் உண்மையான கொலைகாரன்னு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா தான் இருக்கும். சோ இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் சீன்ல ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் அவரோட கையை ஒரு கட்டிங் மிஷினுக்குள்ள வச்சு எல்லா விரலையும் கட் பண்ண ரெடி ஆகுறாரு. அப்போ ஒருத்தவங்க கையில பேப்பர்ஸோட வந்து உன்னோட விரலுக்கு ஏற்கனவே இன்சூரன்ஸ் பண்ணியாச்சு, சோ நீ தைரியமா அதை கட் பண்ணலாம்னு சொல்றான். அதை கேட்டு இவரும் வேற வழி இல்லாம இவரோட 5 விரலையும் கட் பண்ணிட்டு வலியால துடிச்சிட்டே இருக்கிறாரு. அவன் தான் இந்த ஃபேக்டரியோட ஓனர். அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸ ஃபோர்ஸ் பண்ணி இன்சூரன்ஸ்ல சைன் வாங்கிட்டு அந்த பணத்தை கிளைம் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போதான் இன்சூரன்ஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேட்டரா ஒர்க் பண்ற ஹீரோ ஊசோக்க காட்டுறாங்க. அவனோட வேலை என்னன்னா யாரெல்லாம் ஃப்ராட் பண்ணி இன்சூரன்ஸ் கிளைம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அரெஸ்ட் பண்றது. சோ அவன் இப்போ நேரா வந்து பார்பர் ஷாப்ல இருக்கிற அந்த ஃபேக்டரியோட ஓனர் மேல சூடான தண்ணியை ஊத்திடுறான். அவனுக்கு ஊசோக்கு யாருன்னு தெரியாததால என் மேலேயே தண்ணியை ஊத்துவியான்னு கேட்டுட்டு சண்டை போட்டுட்டே இருக்கிறான். இப்போ அவனை போட்டு நல்லா அடிச்ச ஊசோக் ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து உன்னோட விரலுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிருக்குது, சோ இதெல்லாம் கட் பண்ணிடவான்னு அவனை பார்த்து கோவமா கேட்டுட்டே கட் பண்ண ரெடி ஆகுறான். ஆனா இவன் ஒரு இன்வெஸ்டிகேட்டருங்கிறதால இவனால ஃப்ராட் பண்றவங்களை அரெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். மத்தபடி வேற எதுவும் பண்ணா இவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்போதான் ஹீரோயின் சியோலாவையும் காட்டுறாங்க. இவளும் இவகிட்ட இருக்கிற கத்தியை வச்சுட்டு ஒரு மரபொம்மையை செஞ்சுட்டு இருக்க அப்போ தெரியாம இவளோட விரல் கட் ஆகிடுது. பட் இவளோ அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இவளோட மொத்த வாழ்க்கையே அழிஞ்சு போன மாதிரி சோகமா நின்னுட்டு இருக்கிறா. இப்போ ஆபீஸ்க்கு வந்த ஊசோ கிட்ட இவனோட கொலிக் நீ சின்சியரா ஒர்க் பண்றதெல்லாம் சரி, ஆனா நீ அந்த பார்பர் ஷாப்ல வச்சு ஃபேக்டரி ஓனரை அடிச்சதால அவங்க இப்போ நம்ம கம்பெனி கிட்ட காம்பன்சேஷனுக்காக பணம் கேட்கறாங்கன்னு சொல்றான். பட் ஊசோக் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நான் என்னோட வேலையை தான் செஞ்சேன்னு சொல்லவும் அவன் அப்போ நீ இனிமே சண்டை போடுற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுன்னு அட்வைஸ் பண்றான். அதுக்குள்ளே ஊசோ கிட்ட இன்னொருத்தன் ஓடி வந்து சேரியனுக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொல்றான். சோ இவனும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அங்க சேரியனோட அம்மா போலீஸ் கிட்ட நான் என்னோட பொண்ணை தனியா விட்டுட்டு போனது தப்புதான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்க ஊசோக்கு அங்க நிக்கிறத பார்த்ததும் அழுகையை ஸ்டாப் பண்ணிட்டு அவனை ஃபேஸ் பண்ண முடியாம அந்த பக்கமா திரும்பிக்கிறாங்க. அது ஏன்னா இது எல்லாமே சேரியனோட அம்மா இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக போட்ட டிராமா தான். இதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சின்ன பொண்ணை கண்ணு தெரியாத மாதிரி ஆக்கி நிறைய பணத்தை அவளோட இன்சூரன்ஸ் மூலமா வாங்கியிருக்கிறாங்க. இப்பவும் அவங்க அழுது நடிச்சதை பார்த்ததும் ஊசோக்கு இதுவும் அதே மாதிரி ஒரு டிராமா தான்னு கண்டுபிடிச்சிடுறான். இப்போ சேரியனோட இந்த நிலைமையை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்போ திடீர்னு கண்ணு முழிச்ச அந்த பொண்ணு உண்மையாவே இது ஆக்சிடென்ட் தான், நான் தான் நூடுல்ஸ் செய்யறப்போ தெரியாம சூடான தண்ணியை என் மேல கொட்டிக்கிட்டேன்னு இவன் அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஊசோ கிட்ட போய் சொல்றா. ஆனா இங்க அந்த அம்மாவோ கொஞ்சம் கூட கவலை இல்லாம இந்த டைமும் நிறைய இன்சூரன்ஸ் பணம் வரப்போகுதுன்னு ஜாலியா இருக்கிறாங்க. சோ அப்ப அவங்க கிட்ட வந்த ஊசோ பணத்துக்காக அடுத்ததா உங்க பொண்ணோட காலை உடைக்க போறீங்களான்னு கேட்டுட்டு நீ எல்லாம் ஒரு அம்மாவானு கோவப்படுறான். அப்படியே கூடிய சீக்கிரம் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன்னு அவங்களுக்கு வார்னிங்கும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க சியோலா ராயல் ஆக்ஷன்ங்கிற ஒரு கம்பெனில சீஃப் ஆக்ஷனரா ஒர்க் பண்றா. இவளோட வேலை என்னன்னா அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் வித்து இவளோட கம்பெனிக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்கறது தான். ஆனாலும் இவ ஆக்ஷன் நடக்கிற டைமை தவிர மற்ற டைம் எல்லாம் முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லாம ஒரு வினோதமான கேரக்டரா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறா. அன்னைக்கு ஆக்ஷனுக்காக வந்திருந்த பெயிண்டிங்ஸை எல்லா ஸ்டாஃப்ஸும் செக் பண்ணிட்டு இருக்க இவ கையில இவளோட கத்தியை எடுத்துட்டு போய் அங்க இருந்த ஒரு பெயிண்டிங்கை கட் பண்ணிடுறா. அதை பார்த்ததும் அங்க இருந்த இவளோட கொலிக்ஸ் அதோட ரேட் என்னன்னு தெரியுமா, ஏன் அதை அப்படி ஸ்பாயில் பண்ணுன்னு கேட்டு இவ மேல கோவப்படுறாங்க. பட் இவ அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காம இதை உடனே கிளீன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்போ இவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்த யூன்ஜிங்கிற பொண்ணு நான் இந்த பெயிண்டிங் ஆப்ஷனுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, பட் நீ ஈஸியா அதை கட் பண்ணிட்டேன்னு சொல்லி கோவப்படுறா. அதுக்கு சியோலா ஆப்ஷனுக்கு பெயிண்டிங் கொண்டு வரது மட்டும் முக்கியம் இல்ல, அது ஒரிஜினலா இல்ல ஃபேக் ஆனும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றா. அப்பதான் யூன்ஜிக்கு இவ கொண்டு வந்த பெயிண்டிங் ஒரு ஃபேக் ஆனதுன்னு புரிய வருது. அவ சைலண்டா நின்னுட்டு இருந்ததை பார்த்த சியோலா இந்த பெயிண்டிங் மட்டும் ஆப்ஷனுக்கு போயிருந்தா உன் மேல மட்டும் இல்ல மொத்த கம்பெனி மேலையும் கேஸ் போட்டிருப்பாங்கன்னு வார்ன் பண்ணிட்டு போயிடுறா. இங்க ஊசோக்கு இவன் சிஸ்டரோட கல்லறைக்கு வந்து அவளை பத்தி திங்க் பண்ணி பாக்குறான். ஆக்சுவலா இவன் சிஸ்டர் ஆக்சிடென்ட்ல இறந்த அப்புறம் அவளோட பாடியை பார்த்து இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவ பாய் ஃப்ரெண்டோ கவலைப்படாம சிரிச்சுட்டே நிக்கிறான். அப்பதான் ஊசோக்கு அவன் தான் இவளை மர்டர் பண்ணிருப்பானு சந்தேகம் வருது. பட் அதுக்கு எவிடன்ஸ் இல்லாததால அவ பாய் ஃப்ரெண்டுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கோர்ட் அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்த ஊசோக் இவனோட சிஸ்டருக்கு எப்படியாச்சும் நீதி கிடைக்க வைக்கணும்னு உறுதியா இருக்கிறான். நெக்ஸ்ட் டே ரன்னிங் போயிருந்த யூசோக் அங்க அவன் சிஸ்டரை கொண்டவனோட கடை இருக்கிறத பார்த்து அவனோட லைஃபை எப்படியாச்சும் நிம்மதியா இருக்க
போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வரப்போற கெஸ்ட்டுக்கு சாப்பாடு சேர்ஸ்ன்னு எல்லாமே ரெடி பண்ணி வென்யூவை ரொம்ப பெர்ஃபெக்டா வச்சிருக்காங்க. அப்போ சியோலா அங்க வரதை பார்த்த யூஞ்சி அவளை பார்த்து முறைச்சிட்டே நிக்கிறா. பட் சியோலா அதை கண்டுக்காம உள்ள போய் இவளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதுக்குள்ளே கெஸ்டும் ஒவ்வொருத்தங்களா உள்ளவரை இவ அப்ப அங்க தூரமா உட்காந்துட்டு இருந்த இவளோட பாஸை பார்த்து சிரிக்கிறா. இப்போ ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுனதும் சியோலா ஒவ்வொரு பெயிண்டிங்கா டிஸ்பிளேல காட்டி அதோட ஸ்டார்டிங் பிரைஸ் என்னன்னு சொல்லி ஆக்ஷனை நடத்திட்டு இருக்கிறா. இவ மத்த டைம் சைலண்டாவே இருந்தாலும் ஆக்ஷன் அப்போ மட்டும் கம்ப்ளீட்டா கேரக்டருக்குள்ள போய் எல்லா பெயிண்டிங்ஸை பத்தியும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதால அதை வாங்க வேணாம்னு நினைக்கிறவங்க கூட ஃபைனலா அதை நிறைய பணம் கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்பதான் அதுல பேக்சோன்ங்கிற ஒரு பணக்காரன் ரொம்ப நேரமா போட்டி போட்டு ஒரு பெயிண்டிங்கை 35 கோடி கொடுத்து வாங்கிடுறான். அதோட அந்த ஆக்ஷனும் ஓவர் ஆகிடுது. இப்போ ஆக்ஷனுக்கு வந்த எல்லாரும் பார்ட்டியில இருக்க யூஞ்சி ஒர்க் பண்ற இடத்துல இருக்கிறவங்க கூட நினைக்காம ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கிறா. அதை பார்த்தா மொத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவளை தடுத்தாலும் அவ அதை கேட்காம நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டே தான் இருக்கிறா. அதே டைம் பார்ட்டிக்கு வந்த சியோலா இவளோட ஃப்ரெண்டு சூக்சி கூட பேசிட்டு இருக்க அவளோ யூஞ்சியை காட்டி அந்த பொண்ணு யாரு ரொம்ப நேரமா நம்மளையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறான்னு கேக்குறா. அதுக்கு சியோலா சிரிச்சுட்டே நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு தனியா போயிடுறா. அப்போ சியோலாவை பார்த்துட்டே நின்ன பேக்சுன்னு அவளை ஃபாலோ பண்ணிட்டே போய் என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு அவ எதுவும் இல்லைன்னு சொன்னதும் இன்னைக்கு இந்த பெயிண்டிங்கை வாங்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இவ்வளவு நாளா ஆன்லைன்ல தான் ஆப்ஷன் பண்ணிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்றான். அப்போ சியோலா நீங்க ஏற்கனவே அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருந்ததை நான் நோட் பண்ணேன். அதான் உங்களுக்கு கிடைச்சதும் நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொல்றா. அவ இவனை ஏற்கனவே பார்த்துருக்கிறது தெரிஞ்சதும் அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேட்டதுக்கு அவளும் ஆமா நான் ஒரு டைம் பார்த்துட்டா அவங்கள லைஃப் லாங் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏதோ புதுராவே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவன் கிளாஸை கழட்டிட்டு அப்போ நீ எப்பவும் என்ன மறக்க மாட்டியான்னு ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு கை கொடுக்க இவளும் அவன்கிட்ட ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுட்டு வேற வழி இல்லாம கையை கொடுக்குறா. அப்போ அவன் சியோலாவோட கையை விடாம பிடிச்சிட்டே இருக்க அதுக்குள்ளே அங்க வந்த யூஞ்சி பேக்சன் கிட்ட பேச ட்ரை பண்றா. அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்ட சியோலா அவனோட கையை விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. ஸோ இப்போ யூஞ்சி இவளோட கார்டை கொடுத்துட்டு நீ ஆக்ஷனை பத்தி எது பேசுறதா இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல அவனும் இவகிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லாம இவ கொடுத்த கார்டை இவளோட கண்ணு முன்னாடியே கசக்கி கீழே போட்டுட்டு சியோலாவை தேடி போயிடுறான். அப்போ சியோலா மேக்கப் ரூம்ல தனியா உட்காந்துட்டு ஸ்ட்ரெஸ்க்கான டேப்லெட் எடுக்க போக அதுக்குள்ளே யூஞ்சியும் உள்ள வந்ததால இவ அதை எடுக்காம மறுபடியும் பேக்குள்ளேயே வச்சிடுறா. அப்படியே இவ யூஞ்சியை பார்த்து நம்ம இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஸோ இனிமே ட்ரிங்க் பண்ணாதன்னு சொல்ல அவளோ நான் நீங்க ரெண்டு பேரும் வெளியே பேசிட்டு இருந்தப்போ நடுவுல வந்ததாலதான் அந்த கோவத்தை இப்படி என்கிட்ட காட்டுறியான்னு கேக்குறா. அதுக்கு சியோலா இவகிட்ட கொஞ்சமாச்சும் டீசெண்டா நடந்துக்கோன்னு சொன்னதுக்கு அவ நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்காத, உன்னை பத்தின உண்மைலாம் வெளியே வந்தா நீ இவ்வளவு திமிரா நடந்துக்க மாட்டேன்னு சொல்றா. அப்படியே இன்னும் கொஞ்ச நாள்ல நான் தான் உன்னுடைய இடத்துல இருந்து ஆக்ஷனை நடத்த போறேன்னு யூஞ்சி சொல்லவும் சியோலா சிரிச்சுட்டே உனக்கு அதுக்கான தகுதி இருக்குதான்னு கேக்குறா. இதனால ரொம்ப கோவமான யூஞ்சி நீ எவ்வளவு நாளைக்கு இப்படி சிரிக்க போறன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா. அதை கேட்ட சியோலாவும் எல்லா உண்மையும் வெளியே சொல்லிடுவாளான்னு நினைச்சு லைட்டா பயப்படதான் செய்யறா. இங்க ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ஊசோக்கு கால் பண்ண யூஞ்சி நான் ஒரு இன்சூரன்ஸ் ஃப்ராட் கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அது ஒரு மர்டர்னு சொல்றா. அதுக்கு ஊசோக்கு அப்போ நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணாம ஏன் என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவ போலீஸ் ஏற்கனவே அந்த கேஸை ஆக்சிடென்ட்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அவங்கள நம்ப முடியாது, நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க ரொம்ப நேர்மையா விசாரிப்பீங்கன்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு உடனே அவர் ராயல் ஆக்ஷன் ஆஃபீஸ்க்கு இவனை வர சொல்றா. ஸோ இப்போ இவனும் அங்க கிளம்ப போக இவனோட ஹால்ல இவன் போலீஸ் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கிறா. அப்போ அவ ஊசோக்கு ஒர்க் விஷயமா நைட்டு வெளியே போகிறது தெரிஞ்சதும் இப்படி நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு மறுபடியும் போலீஸாவே ஆகிடலாம்னு சொல்றா. அது ஏன்னா ஊசோக்கு இவன் சிஸ்டர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி போலீஸா தான் ஒர்க் பண்ணியிருக்கிறான். பட் இவன் சிஸ்டரை மர்டர் தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் சட்டப்படி அதுக்கு எவிடன்ஸ் இல்லாம கொலைக்காரனை ரிலீஸ் பண்ணிட்டதால இவன் நீ போலீஸ் வேலையே வேணாம்னு இன்சூரன்ஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேட்டரா மாறிட்டான். இப்போ ஊசோ கிட்ட பேசிட்டு யூஞ்சி கீழே போக அப்ப யாரோட கையோ வந்து அவளை தள்ளி விடுது. இங்க அதே டைம் ஊசோக்கும் இவனோட போலீஸ் ஃப்ரெண்டு கோங்ஜுவும் யூஞ்சிக்கு கால் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பட் இவன் நிறைய டைம் கால் பண்ணி அவ சைட்ல இருந்து காலை யாரும் அட்டன் பண்ணவே இல்லை. அதனால இவன் கால் பண்ணிட்டு அவ ஆஃபீஸ்க்குள்ள போக அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க பில்டிங் மேல இருந்து கீழே குதிச்சு அங்க இருந்த கிளாஸ் மேல விழுந்துடுறாங்க. இதனால ரொம்ப பயந்து போன எல்லாரும் கத்திட்டே அங்க இருந்து ஓட ஊசோக்கு அது யாருன்னு பார்த்தா அவ மொபைல்ல இவனோட நேம் தான் ரிங் ஆகிட்டே இருக்குது. அப்பதான் இவனும் அது இவன் அங்க இன்சூரன்ஸ் ஃப்ராட் விஷயமா பேச வர சொன்ன யூஞ்சி தான்னு புரிஞ்சுக்கிறான். இப்போ அங்க இருந்த போலீஸ் காங்ஜுவும் பப்ளிக் கிட்ட போட்டோஸ் எதுவும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றா. இங்க அதே டைம் சியோலா வீட்டுல கூலா இருந்துட்டு எப்பவும் போல இவளோட கத்திய வச்சு அந்த மரபொம்மைங்களை செஞ்சுட்டு இருக்கிறா. இப்போ டாக்டர் யூஞ்சியோட பாடியை அட்டாப்சை பண்ணிட்டு அவளோட உடம்புல அடிபட்டு இருக்கிறத வச்சு அவ மேபி சூசைட் பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு. ஆனாலும் அவளோட கழுத்துலயும் லிப்ஸ்லயும் காயம் இருக்கிறத பார்த்துட்டு அவ கீழே குதிக்கும் போது அந்த அடிபட்டிருக்கலாம், இல்லைன்னா வேற யாராச்சும் இவளை அடிச்சு கூட கீழே தள்ளிருக்கலாம்னு கெஸ் பண்ணி சொல்றாரு. அதனால கோங்ஜு இதையும் நேற்று நைட்டு யூஞ்சி ஊசோக்கு கால் பண்ணி அங்க வர சொன்னதையும் அப்படியே அவளோட சீஃப் கிட்ட சொல்லிடுறா. பட் சீஃப் ஊசோக்கும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறான்னு தெரிஞ்சதும் அவரே டைரக்டா அந்த கேஸை
சால்வ் பண்ண பாக்குறாரு. ஆக்சுவலா ஊசோக் அவன் சிஸ்டரை மர்டர் பண்ணவன இந்த சீஃப் தான் தப்பிக்க வச்சுட்டாருன்னு இவர் மேல இவ்வளவு வருஷமா கோவத்துல இருக்கிறான். இப்போ சேரினோட அம்மா பண்றத பத்தி ஊசோக் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சேரின் அவ அம்மா தான் இது எல்லாமே பண்ணாங்கன்னு ஒத்துக்கிற வரைக்கும் போலீஸால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால ஊசோக் அவ வாயாலேயே உண்மையை சொல்ற வரைக்கும் விடாம ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறான். அப்படியே இவன் யூஞ்சி கண்டிப்பா சூசைட் பண்ணிக்கல, சூசைட் பண்ணிக்க போறவையன் எனக்கு கால் பண்ணி ஒரு மர்டரை பத்தி சொல்லணும்னு அவளோட ஆபீஸ்க்கு இன்வெஸ்டிகேட் பண்ண போறான். அப்போ சியோலாவோட ஃப்ரெண்டு சூக்ஜி யூஞ்சி இறந்து போனதை நினைச்சு அவ கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அழுதுட்டே போறத இவளோட பார்ல இருந்து பாக்குறா. நேற்று நைட் இவ தான் ஊசோ கூட யூஞ்சி பேசிட்டு கீழே வந்தப்போ அவளை வெளியே போக விடாம தள்ளி இருக்கிறா. அதனால இப்போ அதை திங்க் பண்ணி பார்த்து ரொம்ப பயப்படுறா. இப்போ ராயல் ஆக்ஷன் ஆபீஸ்க்கு வெளியே யூஞ்சிக்காக ஃபிளவர்ஸ் வச்சிருக்கிறத பார்த்துட்டே ஊசோக்கும் உள்ள போறான். பட் இவன் போலீஸ் இல்லைங்கிறதால இவனால அந்த ஆபீஸ்க்குள்ள பெர்மிஷன் இல்லாம போக முடியாது. சோ இப்போ பெயிண்டிங்கை உள்ள எடுத்துட்டு போக ஹெல்ப் பண்ற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு லிஃப்ட்டுக்குள்ள எப்படியோ போயிடுறான். ஆனாலும் ஐடி கார்டு இருந்தா மட்டும்தான் இவனால லிஃப்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே உள்ள வந்த இன்னொரு எம்ப்ளாயி இவனை கவனிக்காம அவரோட ஐடியை யூஸ் பண்ணி ஃப்ளோர் நம்பரை பிரஸ் பண்ணிடுறாரு. அதனால இவனும் ரொம்ப ஈஸியா ராயல் ஆக்ஷன் ஆபீஸ்க்குள்ள போயிடுறான். பட் அதுக்கப்புறம் எங்க போகிறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருந்த ஊசோக் இப்போ அங்க நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கிற ஒரு ரூமை பார்த்து அதுக்குள்ள போறான். ஆனா இவன் உள்ள வந்த கொஞ்ச நேரத்திலேயே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி ஆப்போசிட்ல இருக்கிற ஒரே ஒரு கிளாஸ்ல மட்டும் லைட்ஸ் ஆன் ஆகுது. அப்பதான் ஊசோக் ஃபர்ஸ்ட் டைமா சியோலாவா பாக்குறான். பட் அப்போ திடீர்னு ஸ்டாப் ஆகுன அவ அந்த கிளாஸையே பார்த்துட்டு நிக்க இவனும் அவ இவனை தான் கண்டுபிடிச்சிட்டான்னு பயத்திலேயே சைலண்டா இருக்கிறான். ஆனா அது ஒரு ஒன் சைட் கிளாஸ்ங்கிறதால உள்ள ஊசோக் இருக்கிறத அவளால பார்க்க முடியாது. அப்போ அவ ஹேரையும் ட்ரெஸ்ஸையும் சரி பண்ணிட்டு போனதும் தான் இவனும் அவ இவனை பார்க்கலான்னு கண்டுபிடிச்சிடுறான். ஸோ இப்போ மறுபடியும் லைட்ஸ் ஆன் ஆகுனதும் இவன் வெளியே வந்து அந்த கிளாஸ் வழியா பார்த்தா இவன் தெரிவானான்னு செக் பண்ணிக்கிறான். அப்போ சியோலா இவளோட பாஸை பார்க்க வந்திருக்க அவங்களும் கையில கத்தியெல்லாம் வச்சுட்டு ஏதோ ஷாமன் மாதிரி இறந்து போன யூஞ்சிக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பூஜையில கீழே விழுந்த கத்தியை எடுத்து சியோலா கொடுத்ததும் அவங்க இவளை பார்த்து யூஞ்சோட ஆவி ஓம் மேலதான் ரொம்ப கோவமா இருக்குது போலன்னு சொல்றாங்க. அதுக்குள்ளே வேகமா உள்ள ஓடி வந்த சியோலாவோட போலீஸ் அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிறாங்கன்னு சொல்ல அந்த பாஸோ எதை நினைச்சும் பயப்படாம கூலா தான் இருக்கிறாங்க. அப்போ சியோலா அவங்க கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் யூஞ்சி கூடவே இருந்து அவளை கவனிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு யூஞ்சி இறந்து போனதுக்கு மன்னிப்பு கேட்கிறா. அப்படியே நீங்க போலீஸ் கிட்ட எதுவும் பேச வேணாம், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லவும் அவங்க அது உன்னால முடியுமான்னு கேட்டதுக்கு இவளும் ஆமா நானே இதை பெரிய பிரச்சனை ஆக விடாம பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ போலீஸ் கிட்டையும் பேச வந்துடுறா. அங்க போய் பார்த்தா யூஞ்சி இறந்ததை பத்தி விசாரிக்க அந்த சீஃபும் போலீஸ் காங்ஜுவும் தான் வந்திருக்காங்க. அப்படியே அவங்க அன்னைக்கு நைட் நடந்ததை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க இவளும் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கிறா. இங்க அதே டைம் ஊசோக் ஸ்டெப்ஸ் இருக்கிற இடத்துல ஏன் சிசிடிவி இல்லைன்னு திங்க் பண்ணிட்டு பில்டிங்கோட டாப் ஃப்ளோருக்கு வந்துடுறான். அந்த பிளேஸ்ல இருந்துதான் யூஞ்சி கீழே குதிச்சு இறந்துருக்கான்னு தெரிஞ்சதும் அது உண்மையாவே சூசைடா இல்ல அவ யாரு மேல கம்ப்ளைண்ட் பண்ண இவனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டாலோ அவங்க தான் மர்டர் பண்ணிட்டாங்களான்னு யோசிக்கிறான். இப்போ காங்ஜு சியோலா கிட்ட அன்னைக்கு பார்ட்டி அட்டன் பண்ணவங்களோட லிஸ்ட்டை கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு இவ வந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய விஐபி, ஸோ அதை அவளை ஈஸியாலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்படியே யூஞ்சி இறந்து போனது சூசைடா இல்ல மர்டரான்னு கன்ஃபார்ம் பண்ணாமலேயே நீங்க எப்படி இதெல்லாம் கேட்க முடியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாரண்டோட வந்து மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்கன்னு அங்க இருந்து கிளம்ப போறா. பட் அவளை ஸ்டாப் பண்ண கோங்ஜு யூஞ்சி இறந்த அந்த டைம் நீங்க எங்க இருந்தீங்கன்னு சியோலா மேல சந்தேகப்பட்டு கேட்கிறா. அதுக்கு இவன் நக்கலா சிரிச்சுட்டே யூஞ்சி இறந்தப்போ நான் என்னோட ஆபீஸ்ல தான் இருந்தேன், இதுக்கு மேல என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்னு அங்க இருந்து போயிடுறா. அப்படியே நேரா ரெஸ்ட் ரூம்க்கு வந்து ரொம்ப பதட்டமா இருந்ததால இவளோட ஸ்ட்ரெஸ் டேப்லெட்ஸை எடுத்துக்கிறா. இப்போ இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு கீழே வந்த போலீஸ் இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அப்போ இவங்க கிட்ட வந்த ஊசோ இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு சொல்ல சீஃபோ அதெல்லாம் வேணாம், நீ போய் இன்சூரன்ஸ் வேலையை பாரு, நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறோம்னு இவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஆனாலும் அவன் நீங்கெல்லாம் பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவீங்கன்னு இவன் சிஸ்டரோட மொட்டரை மனசுல வச்சுட்டு சொல்லவும் சீஃப் ரொம்ப கோவமாகி இவனோட சட்டையை பிடிச்சி உனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறியான்னு கேட்டு அவனை அடிக்க போறாரு. பட் அதுக்குள்ளே கோங்ஜு வந்து அவங்கள சண்டை போட விடாம தடுத்ததும் சீஃப் அவளை பார்த்து நீ நம்ம இன்வெஸ்டிகேஷனை பத்தி இவன் கிட்ட எதுவும் பேசினா உனக்கு வேலை இல்லாம போயிடும்னு ஊசோக் மேல உள்ள கோபத்தை அவகிட்ட காட்டுறாரு. ஆனாலும் நைட் ஊசோக் அவகிட்ட கால் பண்ணி யூஞ்சியை பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கு அவளும் யூஞ்சி ரொம்ப நாளா டிப்ரெஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்கிறா, அதனால மோஸ்ட்லி அவ சூசைட் பண்ணிக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறா. அப்படியே இவங்க சியோலாவை இன்வெஸ்டிகேட் பண்ணதையும் சொல்லிட்டு அவளை பத்தி ஒரு ஆர்டிக்கலை ஊசோக்கு அனுப்புறா. அப்பதான் இவனுக்கு இன்னைக்கு ராயல் ஆக்ஷன் ஆபீஸ்ல மீட் பண்ண பொண்ணு அவதான ஞாபகம் வருது. ஸோ அவளை பத்தி சர்ச் பண்ணி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறான். இப்போ அடுத்த நாள் யூஞ்சியோட ஃபினரலுக்கு வந்த ஊசோக் அவளோட பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அங்க சியோலாவும் வந்திருக்கிறா. அப்படியே இவன் சாப்பிட்டுட்டே அங்க இருக்கிற யூஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசிக்கிறாங்கன்னு கவனிக்கிறான். அதுல ஒரு பொண்ணு அழுதுட்டே யூஞ்சி இன்னும் கொஞ்ச நாள்ல சீஃப் ஆக்ஷனர் அதாவது இப்போ சியோலா இருக்கிற பொசிஷனுக்கு வந்துடுவான்னு அவளுக்கு அந்த பாஸ் ப்ராமிஸ் பண்ணதா சொல்றா. அப்போதான் இவன் சியோலாக்கும் யூஞ்சிக்கும் நடுவுல போட்டி தான் இருக்குது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்குள்ளே அங்க வந்திருந்த சியோலா வெளியே கிளம்ப இவனும்
அவனும் உடனே எழுந்து அவளை மீட் பண்ண போறான். அப்ப பார்க்கிங்க்கு போன சியோலா அவளோட காரை ஆன் பண்ண ட்ரை பண்ண பட் அது ஆன் ஆகாததால ஊசக் அவகிட்ட போய் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். சோ இவளும் கீ அவன் கிட்ட கொடுக்க அவன் கொஞ்ச நேரத்திலேயே காரை ஓபன் பண்ணி கொடுத்துட்டு இவ கார்ல சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இருக்குதான்னு பாக்குறான். அப்ப இவ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன்னு சொல்லவும் இவன் கவலைப்படாதீங்க, நம்ம ஃபியூச்சர்ல மீட் பண்ணும்போது எல்லாமே பாத்துக்கலாம்னு சொல்றான். அதை கேட்ட சியோலாக்கு வியர்டா இருந்தாலும் எதுவுமே கேட்காம அவன் மேல ஒரு டவுட்லயே அங்க இருந்து கிளம்புறா. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதும் காரை ஸ்டாப் பண்ணி அவனை மிரர் வழியா பார்த்தா அவனும் இவ பாக்குறத கவனிச்சிட்டான். இப்போ ஆபீஸ்க்கு வந்த ஊசு கியூன்ஜியோட இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது சியோலாக்கு எதுவும் இன்சூரன்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணி பாக்குறான். ஷாக்கிங்கா அப்போ சியூன்ஜிங்கிற ஒருத்தனோட இன்சூரன்ஸ்ல அவன் இறந்த அப்புறம் பணம் எல்லாம் சியோலாக்கு வர மாதிரி இவ தான் பெனிஃபிஷியரின்னு போட்டிருக்குது. இதனால ரொம்ப குழம்பி போன இவன் அந்த சியூன்ஜி யாருன்னு தெரிஞ்சுக்க இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறான். பட் இவனோட கால் கனெக்ட் ஆகாம உடனே கட் ஆக அப்ப இவன் டாக்குமெண்ட்ல இருந்த இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா சியூன்ஜியோட அம்மா தான் கால் அட்டன் பண்றாங்க. அவங்க கிட்ட இவன் சியூன்ஜி கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல அவங்களும் உடனே எமோஷனல் ஆகி அழுதுட்டே என்னோட சியூன்ஜி 10 நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஊசுக்கு ரொம்ப குழம்பி போய் ஒருவேளை இதை பத்தி தான் யூன்ஜி அன்னைக்கு நைட்டு பேச ராயல் ஆக்ஷன் ஆபீஸ்க்கு வர சொல்லியிருப்பாளோன்னு யோசிக்கிறான். இங்க அதே டைம் சியோலா சியூன்ஜி கூட எடுத்த வீடியோவை பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்கிறா. அதுல இவங்க 2 பேரும் வெட்டிங்காக போட்டோ ஷூட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ சியோலா அதெல்லாம் பார்த்ததும் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. நெக்ஸ்ட் டே ஊசக் கோங்ஜுவை மீட் பண்ணி இவன் சியோலாவை பத்தி கண்டுபிடிச்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துடுறான். அப்படியே கோங்ஜு கிட்ட சியூன்ஜி எப்படி இறந்தான்னு கண்டுபிடிக்க சொல்ல அவளும் அவன் ஒரு போட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்னு சொல்றா. அதனால இப்போ நேரா சியோலா கிட்ட வந்த ஊசக் இவன் ஒரு இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டர், யூன்ஜி இவனோட கம்பெனில தான் இன்சூரன்ஸ் வச்சிருக்கான்னு சொல்லி இவனோட கார்டை அவகிட்ட கொடுக்கறான். அவளும் அதை வாங்கிட்டு உங்களை பார்த்தா இன்சூரன்ஸை பத்தி பேச வந்தவங்க மாதிரி தெரியல, ஏதோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்ல வேண்டியதெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், இனி உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லைன்னு அவன் கொஸ்டின்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றா. ஆனா அவனும் இவளை விடாம நீங்க நிறைய சேலரி வாங்குறீங்கன்னு வெளியே கேள்விப்பட்டேன், பட் நீங்க நடந்துக்கிறத பார்த்தா அந்த அமௌண்ட் பத்தாது போலையேன்னு சொல்லிட்டு சியூன்ஜி ஆக்சிடென்ட்ல இறந்த அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் பணம் ஃபுல்லா இவளுக்கு வர மாதிரி இவள பெனிஃபிஷரியா மென்ஷன் பண்ணிருக்கிறத சொல்றான். அப்போ இவளோ இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும்னு ஷாக் ஆகி போய் நிக்க அவன் உங்களுக்கும் சியூன்ஜிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேக்குறான். அதுக்கு இவ அவன் தான் இவளோட ஃபியான்சேன்னு சொல்ல அப்போ எதுக்கு அவன் சாகிறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணான், உங்களுக்கு அதை பத்தி தெரியுமான்னு கேட்டதுக்கு இவளும் ஆமான்னு சொல்லிடுறா. அப்போ ஊசுக்கு அவளை பார்த்து உங்க ஃபியான்சே மட்டும் சாகிறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணாம இருந்திருந்தா இப்போ உங்க கையில நிறைய பணம் வந்திருக்கும், பட் அது மிஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டே பட் அந்த இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகினதும் பணம் ஃபுல்லா சியூன்ஜியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கணும், ஸோ எப்படி பார்த்தாலும் பணம் உங்ககிட்ட தான் வந்திருக்குன்னு சொல்லி சியோலா தான் பணத்துக்காக இவளோட ஃபியான்சேவை கொண்டுட்டான்னு அக்யூஸ் பண்றான். ஆனா சியோலா இதுக்கும் யூன்ஜி இறந்து போனதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டதுக்கு ஊசுக்கு சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். இப்ப பார்த்தா யூன்ஜி பில்டிங்ல இருந்து கீழே விழுந்த அப்புறம் சியோலா தான் பில்டிங்க்கு மேல இருக்கிற மாதிரி தெரியுது. அதோட இந்த எபிசோடும் ஓவர் ஆகிடுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல உண்மையாவே சியோலா தான் யூன்ஜியையும் இவளோட ஃபியான்சே சூங்ஜியையும் கொலை பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.